ஹாய் guys, இந்த வீடியோவில் அரே இன் ஜாவா. ஓகே, ஜாவாவில் அரே எப்படி ஒர்க் ஆகுது, அரேனா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அரே அப்படின்னா என்ன அப்படின்னா, அரே இஸ் லைக் a row of boxes where each box can hold a value but all boxes must hold the same type of value. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வீட்டிலலாம் ஒரு சில பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம் கரெக்டாக. அதாவது ஒரு பாக்ஸில் வந்து தேவையில்லாத எல்லா பொருளையும் போடுவோம். எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு வைப்போம். இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் லெட்ஸே எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் போட்டு வைப்போம். ஓகேவா, இது எதுக்காக பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இது நம்ம பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக ஒரு பொருளை எடுக்க முடியும். நமக்கு தெரியும், ஓகே இது தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லி இதில் போட்டோம், தேவையான பொருள்னு இதில் போட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஆர்கனைஸ்டு வே, ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கணும், எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை குரூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அரே யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை 56, 78, 90, 20, 10 இந்த மாதிரி இப்படி கண்ணா பின்னான்னு நான் போடுறதுக்கு பதிலாக அரேவை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்படி அரேயில் ஒரு ஆர்டரில் என்னால் நம்பரை போட்டு வைக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் 56 மார்க் வாங்கியிருக்கான், செகண்ட் சப்ஜெக்டில் 78 மார்க் வாங்கியிருக்கான், தேர்ட் சப்ஜெக்டில் 90 மார்க் வாங்கியிருக்கான், ஃபோர்த் சப்ஜெக்டில் 10 மார்க் வாங்கியிருக்கான், ஃபிஃப்த் சப்ஜெக்டில் 20 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ இதை பார்க்குறப்ப எந்த சப்ஜெக்டில் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்றத நம்மளால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். டக்குன்னு தேர்ட் சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா டக்குன்னு 90 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதை பார்க்குறப்ப இது தேர்ட் சப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இதை பார்க்குறப்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளால் எடுத்துட முடியும். ஃபிஃப்த் சப்ஜெக்டில் 20 மார்க்கு, ஓகே இதில் பாஸ் ஆகிருக்கான், ஓகே அப்போது இதில் 10 எடுத்திருக்கான், இதில் 20 எடுத்திருக்கான், அப்போ இது 2 மட்டும் ஃபெயில் ஆகிருக்கான். இப்படி இதை பார்த்தோன்னே டக்குன்னு நம்மளால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். இதுக்காக தான் நம்ம வந்து அரேவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்னும் பெட்டரான ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரியல் டைமில் பிளேலிஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பாட்டிஃபைல நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஈவன் தோ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்கறதுனாலும் யூடியூப்லேயும் பிளேலிஸ்ட் இருக்குது. ஈவன் இதை கூட நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கலாம் யூடியூப்பில். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட் இந்த அரே பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதாவது அரே அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப், இப்போ இதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா, யூடியூப் பிளேலிஸ்ட். இந்த யூடியூப் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அடுத்து ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணேன், நான் வந்து புதுசாக அடுத்த டுட்டோரியல் நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா அது இன்னொரு பிளேலிஸ்ட் அடுத்த வீடியோவில் வரும். இன்னொரு வீடியோ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அடுத்து இன்னொரு வீடியோவில் வரும். இது வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, எப்படி நம்ம அரேவை ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே சிமிலர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ டக்குன்னு எனக்கு 2வது வீடியோ பிடிக்கல, 2வது வீடியோவில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணேன். அப்போ என்ன ஆயிரும், 2 வீடியோ மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக. புதுசாக ஒரு வீடியோ ஆட் பண்ணணும்னா திரும்ப இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் எப்படி இந்த பிளேலிஸ்ட் ஒர்க் ஆகுதோ அது மாதிரி தான் நமக்கு இந்த அரேவும் ஒர்க் ஆகும். நம்ம ஆக்சுவல் எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், கோடில் டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாங் பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சாங் அரே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு சாங்கோட அரே க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது சாங் நேம் வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சாங் 1, சாங் 2, சாங் 3. இது எல்லாமே என்ன டைப்பு, ஃபஸ்ட்டு அரேவை நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது அந்த அரேக்குள்ளே நம்பர் இருக்க போதா இல்லை ஸ்ட்ரிங்ஸ் இருக்க போதா. ஓகே, இது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங். ஓகேவா, சாங் 1, சாங் 2, சாங் 3 அப்படின்றது. அப்போ என்னோட அரே எந்த டைப்பில் இருக்க போகுது, ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்க போகுது. ஸ்ட்ரிங் இப்போ நான் அரே இல்லாமல் ஃபஸ்ட் நான் நார்மலாக போடுறேன். லெட்ஸ் சே ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு சாங் 1, ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு சாங் 2, ஸ்ட்ரிங் 3 ஈக்குவல் டு சாங் 3. இப்போ இந்த மாதிரி எல்லா பாட்டையும் ஒரு வேரியபிளுக்குள்ளே நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகேவா, எல்லா வேரியபிளையும் எல்லா சாங்கையும் இப்படி ஒவ்வொரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட 3 பாட்டு இருக்குது. இந்த 3 பாட்டையும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, 3 பாட்டு தனித்தனியாக இருக்குது. ஓகே, ஸ்பாட்டிஃபைலையோ யூடியூப்லையோ தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இது எல்லாத்தையும் நான் ஒரு அரேக்குள்ளே போட போகிறேன். அப்போது இது எல்லாமே என்ன டைப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நான் டிசைட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே என்ன டைப்பு நான் ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்பு கரெக்டாக, ஸ்ட்ரிங். இப்போ நம்ம அரே க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிளை போடணும். இது அரே அப்படின்றது டினோட் பண்ணுது. ஓகே, அரேவோட டைப். ஓகே, ஸ்ட்ரிங்
ப்ராக்கெட் போடுறப்ப இது அரேயோட டைப். ஓகே, இப்போது நான் வந்து இந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதாவது இந்த சாங் எல்லாத்தையும் நான் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன், பிளேலிஸ்ட்னு சொல்கிறேன். எல்லா பாட்டையும் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு இந்த பிளேலிஸ்ட்டை நான் புதுசாக தான் உருவாக்கணும். கரெக்டாக? இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் இல்லை, நான் புதுசாக இந்த பிளேலிஸ்ட்டை உருவாக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூன்ற கீவேர்டு போட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்ன டைப்பில்? ஸ்ட்ரிங் டைப்பில். இங்கே நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனை பாட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். இந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனை பாட்டு இருக்க போகுது? 3 பாட்டு இருக்க போகுது. ஓகே, 1 2 3. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ப்ராக்கெட், ஸ்ட்ரிங்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். இது அரே வட்டி நோட் பண்ணுது. அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஈக்குவல் டு போட்டு நியூன்னு போடுறேன். ஓகே, இந்த நியூ நம்ம ஆல்ரெடி எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்கேனருக்கு நம்ம இன்புட் வாங்குறப்போ இந்த நியூ அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அரே அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இன்னும் ஆப்ஜெக்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஓகே, அரே கிரியேட் பண்ணணும்னா நியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். நியூ அப்படின்ற கீவேர்டு போட்டு ஒரு அரே ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த அரே ஆப்ஜெக்டோட டைப் என்ன? ஸ்ட்ரிங்கு. அதோட சைஸ் என்ன? 3. ஓகேவா? சூப்பர். ஓகே, ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கவனிங்க. ஸோ இதை கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? சைஸு 3, பேர் பிளேலிஸ்ட். ஆனால் இப்போ உள்ளே எல்லாமே காலியாக இருக்குது. உள்ளே எதுவுமே இல்லை. உள்ளே நான் இனிமேல் தான் சாங் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவேன்? நம்மளோட பிளேலிஸ்ட் பேர் என்ன? பிளேலிஸ்ட். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல எனக்கு தேவையான பாட்டை நான் ஆட் பண்ணணும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது. கரெக்டாக? பிளேலிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல என்னோடய பாட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப பிளேலிஸ்ட் ஈக்குவல் பிளேலிஸ்ட் ஆஃப், இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணணும் 1 2 3 அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பிளேலிஸ்ட் ஆஃப் 1 ஈக்குவல் டு நான் என்ன போடுறேன், சாங் 1ன்னு போடுறேன். ஓகேவா? சூப்பரா. பிளேலிஸ்ட் ஆஃப் 1 ஈக்குவல் டு சாங் 1ன்னு போடுறேன். இப்போ நான் system.out.println இன்னும் 2 எம்டியாக தான் இருக்குது. கரெக்டாக? பிளேலிஸ்ட் 1 தான் நான் போட்டிருக்கேன், இன்னும் 2 இடம் எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி ரன் பண்ணி பார்த்துடலாம். இதை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எனக்கு ஏதோ ஒரு அட்ரஸ் மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? பிளேலிஸ்ட் அப்படியே நான் ஆப்ஜெக்டோட நேம் போடுறேன் அப்படின்னா, அந்த அரே ஆப்ஜெக்டோட நேம் போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏதோ பிரிண்ட் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் பிளேலிஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் போடுறேன். பிளேலிஸ்ட் ஆஃப் 1ன்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற சாங் 1 பிரிண்ட் ஆகுது. இதை கிளியர் பண்ணிடலாம். இதுக்குள்ளே இருக்கிற சாங் 1 கிரியேட் ஆகுது. சூப்பர். அடுத்த இடத்துல நான் இன்னொரு பாட்டை ஆட் பண்ணுறேன். பிளேலிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு சாங்கு 2. இதையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.println இங்கேயும் பிளேலிஸ்ட் ஆஃப் 2 2வது இடத்துல தான் சாங் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணுறேன். சாங் 1 சாங் 2 சூப்பர். மொத்தம் 3 சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இப்போ நான் 3வது பாட்டையும் ஆட் பண்ண போகிறேன் என்னோடய பிளேலிஸ்ட்டில். பிளேலிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவல் டு சாங் 3. system.out.println பிளேலிஸ்ட் ஆஃப் 3. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு எரர் வருது. இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லெங்க் 3. ஓகே, நல்லா கவனிங்க என்ன எரர் வருதுன்னு. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். என்ன எரர் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு. நீங்கள் அரே கிரியேட் பண்ணுறீங்களா? அரேயோட சைஸ் என்ன? 3. கரெக்டாக? அரேயோட சைஸ் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். அந்த அரேயோட சைஸு 3. அதாவது இந்த அரேயோட லெங்க்த்து 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாங்கை ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணுறோம்? சாங் 1ன்னு ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? ஆனால் இந்த சாங் 1ன்றதை எங்கே ஆட் பண்ணுறோம்? பிளேலிஸ்ட் ஆஃப் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட் ஆஃப் 1 அரேவை பொறுத்தவரை பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கும். திரும்ப சொல்கிறேன், அரேவை பொறுத்தவரை பொசிஷன் 0லேருந்து ஆரம்பிக்கும். இந்த அரேவோட மொத்த லெங்க்த்து 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 3 தான். ஆனால் இந்த அரேயோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்னன்னா 0, அப்புறம் 1, அப்புறம் 2. ஓகே, 0 1 2. ஆனால் இப்போ நம்ம பிளேலிஸ்ட் ஆஃப் 1 ஈக்குவல் டு சாங் 1ன்னு போடுறப்ப இந்த இடத்துல சாங் 1 கிரியேட் ஆகிருக்கும். 0 எம்டியாக இருக்கும். ஓகேவா? 0 எம்டியாக இருக்கும். அடுத்து பிளேலிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு சாங் 2ன்னு போகிறப்ப இங்கே சாங் 2 கிரியேட் ஆகும். அதனால தான் இது ரெண்டும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பிளேலிஸ்ட் ஆஃப் 3 ஈக்குவல் டு சாங் 3ன்னு போடுறேன். பிளேலிஸ்ட் ஆஃப் 3 இடம் இல்லை. நம்ம என்ன சைஸ் என்ன தான் சொல்லியிருக்கோம்? 3ன்னு சொல்லியிருக்கோம். 0 1 2
அதாவது 3 லெங்க்த் சைஸ் 3 தான். இப்போ நான் பிளேலிஸ்ட் ஆஃப் 3ன்னு சொல்கிறப்ப 3ன்னு ஒரு பொசிஷன் இருக்கா எனக்கு இங்கே? இல்லை. 3ன்னு ஒரு பொசிஷன் எனக்கு இல்லை. ஆனால் இல்லாத ஒரு இடத்துல நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால தான் எனக்கு என்ன எரர் வருது? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் எரர் வருது. இதுவே இந்த இடத்துல நான் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 4ன்னு நான் போடுறேன்னு வைங்களேன், இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல எனக்கு பொசிஷன் 3 கிரியேட் ஆயிரும். அப்போ சாங் 3 எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதை நான் 4ன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த எரர் வராது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த எரர் வரல. ஓகேவா? ஏன்னா சைஸு 4ஆக இருக்குது. 0 1 2 3 நான் அந்த தேர்ட் பொசிஷனில் ஒரு தேர்ட் பார்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 0th பொசிஷனில் நம்ம எதையுமே ஃபில் பண்ணல. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவுட் டாட் பிரிண்டலன் பிளேலிஸ்ட் ஆஃப் 0. 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லுன்னு இருக்குது. 0th பொசிஷனில் எதையுமே ஸ்டோர் பண்ணல, அதனால் நல்லுன்னு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தது தப்பு. புரியுதா? நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 0ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். 0 1 2 தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிளேலிஸ்ட் ஆஃப் 1க்கு பதிலாக 0 1 2 சைஸை வந்து 3ஆக மாற்றிக்கிறேன். பிரிண்ட் பண்ணுறது 0 பிரிண்ட் பண்ணுறேன், 1 பிரிண்ட் பண்ணுறேன், 2 பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்கேன், க்ரியேட் ஆகும். பொசிஷன் என்ன? 0 1 2. ஃபஸ்ட்டு 0ல் சாங் 1, 1ல் சாங் 2, அடுத்து 2ல் சாங் 3. இப்போ நான் இது 3ஐயும் பிரிண்ட் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, சூப்பர். இதுதான் அரே. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அரேவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே ஆல்ரெடி நமக்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், அதாவது ரன் டைமில் நம்ம இன்புட் வாங்கலை, என்னென்ன அரேயில் இருக்க போதுன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு சாங் 1, சாங் 2, சாங் 3. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டில் அரே வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் அவுட்புட்டில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிளேலிஸ்ட் ஆஃப் 0ன்னு போடுறேன்னு வைங்க. அவுட்புட் என்ன வரும்? பிளேலிஸ்ட் ஆஃப் 0ன்னு அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் ரன் பண்ணுறேன். சாங் 1ன்னு வந்திருக்கு. ஏன்னா இது 0th பொசிஷனில் இருக்குது, இது ஃபஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஓகே, ஸோ பிளேலிஸ்ட் ஆஃப் 2ன்னு போட்டேன்னா சாங் 3 பிரிண்ட் ஆகும். அதே பிளேலிஸ்ட் ஆஃப் 3 போட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? பொசிஷன் 0 1 2, பொசிஷன் 3 இல்லை. அப்போ எனக்கு எரர் வரும். பாருங்கள், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்னால் சைஸ் தாண்டி போகுது அப்படின்னு அர்த்தம் மோஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அரே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணி பார்க்கலாம். கிரியேட் an integer array, get input for 5 numbers and print their sum or total. Create an integer array, get input for 5 numbers. ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. கெட் இன்புட் ஃபார் 5 நம்பர்ஸ். அப்போது நம்ம அரேயோட சைஸ் என்னவாக இருக்க போகுது? 5ஆக இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணணும். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணோம். இது இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அரேயோட சிம்பிள் போட்டுக்கிறோம். நேம் என்னவாக இருக்க போகுது? ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஓகே, என்னோட அரேயோட நேம் ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ இன்ட். எப்படி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான். சைஸ் என்ன? 5. ஓகேவா? சூப்பர். எல்லாத்துக்குமே இப்போ இன்புட் வாங்கணும். அப்போ எனக்கு ஸ்கேனர் வேணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஸோ ஸ்கேனர் ரெடி. இப்போ ஒவ்வொரு ஸ்கோருக்கும் இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஸ்கோர் ஆஃப் 0 ஈக்குவல் டு நான் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். இதே மாதிரி எத்தனை வாங்கணும்னா 0 1 2 3 4. ஏன் 4 வரைக்கும் வாங்குறேன் கவனிங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, இப்படி நான் க்ரியேட் பண்ண உடனே 0 1 2 3 4 5 போகுமா? போகாது. ஏன்னா கவுண்ட் என்ன? 1 2 3 4 5. சைஸ் 5 தான், ஆனால் எங்கே ஆரம்பிக்குது? 0ல் ஆரம்பிக்குது. 0 1 2 3 4. அப்போ இதோட நின்றோம். அப்போ நான் 0ல் ஒரு இன்புட் வாங்குறேன், அடுத்தடுத்து 1 இன்புட் வாங்குறேன். இப்போ நான் 0ல் 10 இன்புட் வாங்குறேன்னா இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்து இங்கே நான் 20 இன்புட் வாங்குறேன்னா இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே நான் 30 இன்புட் வாங்குறேன்னு இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே நான் 40 இன்புட் வாங்கினா இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே நான் 50 இன்புட் வாங்கினா இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? 5 நம்பர் கிடச்சிருச்சு. 5 நம்பர் கிடச்சோடனே இந்த 5 நம்பரையும் நான் ஆட் பண்ணி அதோட டோட்டல் என்னன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எல்லாத்தையும் இதோட டோட்டல் பிரிண்ட் பண்ணலாம். அவுட் டாட் பிரிண்டலன் ஸ்கோர் ஆஃப் 0 ப்ளஸ் ஸ்கோர் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கோர் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கோர் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கோர் ஆஃப் 4. ஓகே, சூப்பர். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு இன்புட் கேட்கும்.
ஃபஸ்ட் இன்புட் கேட்குது. நான் எல்லாத்துக்குமே 1 2 3 4 ஒன்று கொடுக்க போகிறேன். 1 1 1 1 4 தடவை இன்புட் வாங்கிடுச்சு. இன்னும் ஒரு தடவை இன்புட் வாங்கணும். அதாவது ஸ்கோர் 4க்கு மட்டும் இன்புட் வாங்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன அவுட்புட்டு? 1 + 1 + 1 + 1 5. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அரே ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, சூப்பர் கைஸ். See you next video. Bye bye.